பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தாலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எமது இன்றைய 11வது கவியரங்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதன் அழகு ஆடம்பரங்களையும் ஆசா பாசங்களையும் கண்டு அதில் மனம் லயித்து மதிமயங்கி விடாதே. இதன் அழகு ஆடம்பரங்களையும் ஆசா பாசங்களையும் கண்டு அதில் மனம் லயித்து மதிமயங்கி விடாதே. கலேவல கலை இலக்கிய வட்டத்தின் கவியரங்கில் கலந்து கொள்ளும் கவிஞர்கள் உட்பட பார்வையாளர்கள் அமர்ந்தக்கூடிய அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிம்மாசன போதை. கவிதையின் தலைப்பு சிம்மாசன போதை. அகிலமெங்கும் மனித படுகொலையில் தோரணங்கட்டி ஆடும் யுத்த தேசங்களில், அகிலமெங்கும் மனித படுகொலையில் தோரணங்கட்டியாடும் யுத்த தேசங்களில் சாந்தியும் சமாதானமும் எல்லோர் மீதும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவிதை எழுதலாம் என்று யோசித்து கலங்கியவனாய் காத்து கிடந்தேன். ஒன்றுமே தென்படவில்லை. அந்த நிகழ்வை வைத்து வள்ளுவனை கேட்டேன். வள்ளுவன் சொன்னான், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்று. பகவானை யோசித்து எழுது தம்பி என்று விட்டுவிட்டேன். அடுத்ததாக கம்பனை தொந்தரவு செய்யலாம் என்று கம்பனை கேட்டேன். கம்பனோ ஏமாந்து கிடக்கின்றான். இளம் கன்னியரை ஒரு மலர் என்றான், கம்பன் ஏமாந்தான். அவரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கல. பிறகு தமிழ் தாயின் இளைய மகன் கண்ணதாசனை அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து கேட்டவுடன் எடுத்த எடுப்பிலே சொன்னார், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோல மகள் என் துணை இருப்பு. வயதாகிவிட்டதே, நான் எங்க செல்வது? அதனையும் விட்டுவிட்டேன். பரவாயில்லை, அவ்வை பாட்டி அமைதியாயிருப்பாள் என்று அவ்வை பாட்டியை கேட்டேன். அவ்வை பாட்டியோ பசித்தவளாய், காணக்கண் கூசுதே கையெடுக்க நானுதே, மானக்க வாய் திறக்க மாட்டாதே என்று சொல்லி முடித்து விட்டார். அழகான வார்த்தைகள், அன்பான பார்வைகள், அற்புதமான பேச்சுக்கள், பண்பான நடத்தைகள், பாரினில் படைப்பின் ஒரு பகுதி செயற்பாடுகள் இது. பாரினில் படைப்பின் ஒரு பகுதி செயற்பாடுகள் இது. நேசி நீ யோசி. தலைவர் உட்பட பிரதி தலைவர் மற்றும் செயலாளர் ஏனைய உறுப்பினர்களை விழித்தவனாக, கடந்த வாரம் இலங்கை நாட்டினுடைய மாபெரும் ஆளுமை என்று சொல்ல வேண்டும். அதாவது பலம்புரி கவிதா வட்டத்தின் ஸ்தாபகர்களில் ஒருவரான ஆணித்தனமான எழுத்தாற்றல், உண்மையை உரைத்து சொல்லும் நேர்மை, அப்பழுக்கற்ற சமூக சிந்தனை, இவற்றின் மொத்த அடையாளம் எங்கள் இதயங்களில் என்றும் வாழும் பன்முக ஆளுமை. இதே கனி துப்பாய்வு எழுத்தால் முத்திரை பதித்த முசாபீர், எங்களுடைய அன்புக்கினிய வலம்புரி கவிதா வட்டத்தின் ஸ்தாபகர்களில் ஒருவரான SI நாகூர் கனி அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தித்தவனாக, ஒரு எழுத்துத்துறையின் அத்தியாயத்தை இழந்துவிட்டோம் என்றே சொல்ல வேண்டும். எல்லாரும் கவிதைகளை பற்றி சொல்லும்போது கவிதைகள் பிறந்த கதைகள் வருகின்றன. அந்த கவிதைகள் பிறந்த கதைகள் மிகவும் அழகான கதைகளாக, ஆழமான கதைகளாக இருக்கின்றன. நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு கவிதை பாடல்கள் எழுதிய கதை பற்றிய ஒரு தொகுப்பு ஒன்று இருக்கிறது, கண் பேசும் வார்த்தைகள் என்று. அவர்கள் பறித்து கொண்ட என் சுதந்திரத்தை தேடி 7 கடல் 7 மலை தாண்டி அலைகின்றேன். அவர்கள் பறித்து கொண்ட என் சுதந்திரத்தை தேடி 7 கடல் 7 மலை தாண்டி அலைகிறேன். தொடுவானங்களில் தெரியும் சந்தோஷங்களை தேடி தொலை தூரம் நடக்கின்றேன். இன்றைய கவியரங்கில்
அனைத்து கவிதைகளும் இங்கு புதுக்கவிதைகளாகத்தான் இருந்தன. எமது கலேவல இலக்கிய வட்டத்தின் தலைவர் கவிஞர் ராஜன் நசீர்தீன் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் இங்கே மரபு கவிதைகளையும் தருவார். உண்மையில் மரபு கவிதைக்கு யாப்பிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் புதுக்கவிதைக்கு இலக்கணம் கிடையாது. ஆனால் புதுக்கவிதைக்கு ஒரு அழகிய வரைவிலக்கணம் தந்திருக்கிறார் மேத்தா என்று அழைக்கப்படும் கவிஞர் முகமது மேத்தா அவர்கள். அந்த வரைவிலக்கணத்தை இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை எதுவுமில்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று ஓர் அற்புதமான வரைவிலக்கணத்தை அவர் தந்திருக்கின்றார். இன்றைய எனது கவிதை தலைமையினை முடித்துக் கொள்கின்றேன். வஸ்ஸலாம்.